சைஃபுத்தீன் ரஷாதி மேல ஒரு பெரிய மதிப்பு மரியாதையும். ஏன்னு கேட்டா தௌஹீது உடைய எதிர்ப்பு வலுவானதற்கு ரெண்டு பேர் முக்கிய காரணம். தர்காவாதிகளுக்கு பாத்தீங்கன்னா செஞ்ச தப்ப மூடி மறைச்சு எங்க போறீங்க மௌலானா அப்படின்னு கேட்டா உள்ள இருக்கும் மௌலூது கிதாபு, ஒரு வேலையா போயிட்டு வர்றேன். ஏன்னா அவர் வேலையா போல மௌலூதுக்கு போறேன்னு சொன்னா இங்க கழுவி குடிச்சிருவானுங்க, உள்ளதை போட்டு உடைச்சு மானம் போயிடும். சோ அதனால மௌலூதையும் இந்த தர்காக்களையும் மறைத்து செய்கிற நிலைக்கு அவங்க வந்த நேரத்துல அதுக்கு ஆதாரம் இருக்குன்னு பொய் சொல்லி இந்த சமுதாயத்தை வழிகெடுத்த ஒரு வழிகெட்டர் தான் ஷேக் அப்துல்லா ஜமாலி. அவர் ஒரு தரப்புல மதுகபுகள் தவறு என்பதை உலகம் உணர்ந்து கொண்டிருந்த வேளையில மதுகபுகள் சரி என்ற ஆதாரத்தை தெளிவா எடுத்து கொடுத்தேன்னு சொல்லி பொய் சொல்லி சமுதாயத்தை ஏமாற்றியவர் தான் நமது சைஃபுத்தீன் ரஷாதி ஹஸரத் கிப்லா தாமத் பரகாத்துஹு அவர்கள். ஏங்க பொய்ன்னு சொல்றீங்கன்னா நான் எடுத்து பார்த்தேங்க, எல்லாம் பொய். ஒரு நேரத்தில் அவங்க பேசுறத மனப்பாடம் பண்ணி போய் ஒப்பிச்சேன், என்ன சொன்னாலும் சரியா இருப்பேன்னு நம்பினேன். நம்பிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு ஆசை, பிஜே தோக்கடிச்சு ஆகணும், இந்த என்ன மாதிரி செஞ்சு ஆகணும், இப்படி இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வருத்தமே மனசுக்குள்ள இருந்துச்சு. யாராவது நேருக்கு நேர் போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது நம்ம வடிவேலு பாஷையில சிங்கம் களத்துல குதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சைஃபுத்தீன் ரஷாதி வர்றாரு விவாத களத்துக்கு. எனக்கெல்லாம் சந்தோஷம் தாங்கல. பிஜே துவச்சு எடுக்க போறாரு இன்னைக்கு. பிஜே கதை இதோட முடிஞ்சது. தௌஹீத் ஜமாத்துக்கு இன்னைக்கு சோழி முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். எங்க வந்து நிக்கிறேன் தெரியுதா? தேவையா மௌலானா இதெல்லாம்? அழகா பேசாம உங்க மேடையில் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன போல ஒரு 10 பேர் வராம இருந்திருப்பாங்க. விவாதம்னு சொல்லி வந்து இந்த கொடுமை தேவையா? இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இடையில ஒரு மௌலானா சொன்னாங்க, சைஃபுத்தீன் ரஷாதி எல்லாம் அட்ரஸ் இல்லாம ஆக்கி விடுவாங்க. ஏன் மௌலானா, நான் வந்து இன்னொரு 10 பேர் வரட்டுமே, இன்னொரு 10 பேர் வரட்டும், அல்லாஹ்வுடைய கிருபையில ஏகத்துவத்தை விளங்கி வரட்டும். அப்ப அந்த விவாதத்தை நான் உட்கார்ந்து பாக்குறேன், எப்படி சைஃபுத்தீன் ரஷாதி ஜெயிச்சிருவாரு. ஆதாரத்தை எங்களுக்கு அப்படி எடுத்து சொல்லி கொடுத்தார், அப்படி செஞ்சார். அவருடைய ஒவ்வொரு புத்தகத்தையும் வாங்கி வாங்கி வாசிச்சவன், அவருடைய பயான் நான் ஓடி போய் உட்கார்ந்து கேட்டவன். பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், தலைப்பு ரொம்ப அடிப்படையான தலைப்பு, விரல் ஆட்டலாமா நீட்டாமான்னு தலை போட்டிருந்தா கூட மசாயில் பிரச்சனை சப்பமேட்டு முடிச்சு விட்டு போயிருப்பாங்க. பேசிக் குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ், இதான் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய பேசிக். இஜ்மா விழுந்துருச்சுன்னா சுன்னத் ஜமாஅத்துங்கற கட்டடமே காணா போயிடும். அதான் தலைப்பே. நான் நினைக்கிறேன் எப்படியும் கட்டடத்தை பிடிச்சி நிப்பாட்டிடுவாருன்னு சொல்லி பார்த்தா காலையில ஆரம்பிச்சு ஜமாலி கூட பரவாயில்லைங்க, உண்மையிலே அவரை பாராட்டணுங்க. பிஜே கூட நடந்த விவாதங்கள் ஆக படுமோசம்னா நம்ம சைஃபுத்தீன் ரஷாதி தான். நெசமா சொன்னேன், நான் போயிருந்தா கூட கொஞ்சம் நல்லா பேசியிருப்பேன். காலையில ஆரம்பிச்சு சாயங்காலம் நைட்டு வரைக்கும் பேசுறாரு. இந்த டவாலி ஆரம்பத்தில் ஜமாலிக்கு சொன்னல அதே மாதிரியே ஒரே ஹதீஸ். முஆது இப்னு ஜபல் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லையா? முஆது இப்னு ஜபலுக்கு சொல்லவில்லையா? முஆது இப்னு ஜபலுக்கு சொல்லவில்லையா? என்னடா இந்த சொன்னதை திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுல என்னன்னு கேட்டா, நம்ம எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? கிண்டல் அடிக்க நமக்கும் தெரியுங்க. உங்களை விட அழகா கிண்டல் அடிப்போம், உங்களை விட அழகா தௌஹீத் ஜமாத்தை திட்டணுமா, அழகா இதை விட பல மடங்கு புத்தகம் போட்டு திட்டுவோம். நாம் எதிர்பார்ப்பது ஆதாரம். உங்கள்கிட்ட ஏன் குர்ஆன் ஹதீஸ் வரமாட்டேங்குது? இருந்தா தானங்க வரும் பாவம். சரி இருந்துட்டு போகட்டும். அப்படி பார்க்கிறோம், ஒரு ஆயத்து வந்துடாதா, ஒரு ஹதீஸ் வந்துடாதா? இந்த இஜ்மா மார்க் ஆதாரம்ங்கிறது இவர் போட்டு உடைச்சிட மாட்டாரா? தௌஹீத் ஜமாத் மண்ண கவிராதா அப்படின்னு ஆர்வத்தோட உட்கார்ந்து பார்த்தா கடைசியில விவாதம் முடிகிற தருணத்துல பிஜே கேட்கிறார், எனக்கு வேணாம். உங்களை நம்பி வந்தாங்க இல்லையா மக்கள், என்ன விட்டுருங்க, எனக்காக வேணாம், தௌஹீத் ஜமாத்துக்காக வேணாம். பிஜே சொல்றாரு, எனக்காக வேணாம், உங்களை நம்பி வந்த மக்களுக்காகவாது ஒரு வசனம் சொல்லுங்க, ஒரு ஹதீஸ் சொல்லுங்க. இருந்தா தானே பிஜே மௌலானா சைஃபுத்தீன் மௌலானா சொல்லுவாரு. இல்ல என்ன செய்யறது? நான் என்ன பாக்குறேன்னா, என்னடா இவர் சொன்ன ஹதீஸை திருப்பி சொல்றாரு, வசனம் எதுவும் வரமாட்டேங்குது. நமக்கு சொல்லி கொடுக்கும் போது அயஜ்மா உம்மத்தி அலா தலாலா அலைக்கும் பில் ஜமாஅ இப்படி எல்லாம் நிறைய ஹதீஸ் பக்கம் பக்கமா சொல்லி கொடுத்தாங்களே அப்படின்னு எடுத்து புரட்டுனா, இதுல பயங்கரமான காமெடி என்னன்னா, சில ஹதீஸுகள் மௌது, சில ஹதீஸ் லைஃப், சில ஹதீஸ் வந்து கிணத்த காணாங்கிற மாதிரி ஹதீஸே காணாம்.